வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ ரெஸ்லிங் தமிழா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மண்டே நைட் ராவோட ரிவ்யூ. நான் உங்கள் புவி. நம்மோடு இருப்பது ஒய்2டி ஜாக். வணக்கம் ஒய்2டி ஜாக். வணக்கம், வெல்கம் ஹூஸ். ஓகே ஓகே, ஜாக், நேத்து மண்டே நம்ம நைட் ரா ஓவர்வியூ பார்த்தீங்களா? பார்த்தாச்சு. இனி டைரக்டா மெயின் ஸ்ட்ரீம்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் யார் கிக் ஆஃப் பண்ணதுன்றது ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, கிக் ஆஃப் வந்து ஸ்டெஃபனி பக்கர் அண்ட் லிவ் மார்கன் வாவ், ஸ்டெஃபனி ஃபார் த மேக்வேர், உமன். லிவ் மார்கன். எஸ் உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்காக உமன்ஸ் வேர்ல்ட் அண்ட் சாம்பியன். எஸ் அந்த மேட்சுக்காக. ஸோ பெக்கி லிஞ்சும் அதில் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. எஸ், ஸோ பெக்கி லிஞ்ச். 2 பேருக்கும் எஸ் ஸ்டெஃபனி பக்கர் அண்ட் லிவ் மார்கன் 2 பேருக்கும் கொஞ்சம் ஹாட்டான விவாதம்லாம் போச்சு. தென் வந்து என்ன ஆச்சுன்னா 2 அல்லக்கை வச்சிருப்பாங்கல்ல, அவங்கள ஏவி விட்டு அடிக்க விட்டாங்க ஸ்டெஃபனி பக்கரை. ஒருத்தர் பேர் வந்து ரக்குல் ராட்ரிக்யூஸ், இன்னொருத்தவங்க பேர் வந்து Okay. ராக்சன் பெரஸ். உங்களுக்கு தான் தெரியும் அந்த பேர்லாம். எனக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்த பேர் தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதா Oh, சைனா, okay. லீட்டா, த்ரிஸ்டாடஸ், இவங்க தான் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஈஸியா வாயில நுழையிற பேரு. இப்பெல்லாம் வைக்கிறாங்களா பேரு? மெயின் ஈவெண்ட்ல பேர் போடுறாங்கல்ல, அதான் நோட் பண்ணி வச்சிருப்பேன். அதான் எனக்கு தெரியும். சரி, ஓகே. பெக்கி லிஞ்ச் வந்து ஹெல்ப் பண்ண வர்றாங்க. ஓகேவா? ஆமா. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம டாக் டீம் மாதிரி ஏதாவது ஃபார்ம் பண்ணுவாங்களா? இல்ல ஆல்ரெடி அந்த லீவ் மோர்கன் இருக்கதே ஒரு ஹீல் ஃபேக்ஷன் தான். ஜட்ஜ்மெண்ட் டே, அதாவது ஒரு மேல் டாமினண்டா இருந்து இப்போ வந்து ஒரு ஃபீமேல் டாமினண்டா இருக்காங்க. ஆனா இப்போ வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல அவங்க. மேல் டாமினன்ட்னா நிறைய பேர் இருக்காங்களா அதுல? நிறைய பேர் ஆமா, இருந்தாங்களா first? ஜட்ஜ்மெண்ட் டே வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்ப டேமியன் okay. பிரிஸ்ட் கூட இருந்தாரு. ஓ, அதுக்கப்புறம் ரியா ரிப்ளே சூப்பருங்க. ஜாயின் பண்ணாங்க. ஓகே. ஃபின் பலர் உள்ள வந்தாரு. ஃபின் பலர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு லீடரே வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணி எட்ஜை வந்து அட்டாக் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபின் பேலர், Okay. ரியா ரிப்ளே, டேமியன் பிரிஸ்ட் இவங்க 3 பேர் லீடர் இல்லாம ஒரு ஃபேக்ஷன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரே Okay. மிஸ்டீரியோட பையன் டாமினிக் மிஸ்டீரியோ ஹீல் டர்ன் பண்ணிட்டு ஜட்ஜ்மெண்ட் டேட்டிலும் ஜாயின் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் Okay. ஜேடி மெக்டனாக் உள்ள வந்தாரு. அப்புறம் கார்லிட்டோ உள்ள வந்தாரு. அப்புறம் இப்ப லீவ் மோர்கன், ரகுல் ராடிகோஸ் சொல்லிட்டு உமன்ஸ் உள்ள வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு அங்கங்க செதறி போச்சு ஜட்ஜ்மெண்ட் டே. ஸோ இப்போ இந்த 3 பேர் தான் இருக்காங்க ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்லிக்கிட்டு. கரெக்டா? ஆமா, இந்த 3 பேரு. அப்புறம் ஜேடி மெக்டனாக்கும் டாமினிக் மிஸ்டீரியோவும் ஜட்ஜ்மெண்ட் டே தான். இப்போ இம்பார்ட்டண்டா சொல்றீங்களா ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்லாம், அதை பத்திலாம் நம்ம தனியா வீடியோ போட்டா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா ஆமா, இருக்கும் அது நினைக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் டேவோட ரைஸ் அண்ட் ஃபால பத்தி ஒரு வீடியோ போடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ரிவ்யூ Okay. தவிர ரிவ்யூ தவிர இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வீடியோஸ் எல்லாம் போடலாம். அதுக்கு போடணும். கமெண்ட்ல யாராவது நம்ம மக்கள் கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்களா வீடியோவை? சரி, ஓகே. நெக்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து இன்ட்ரிங் மேட்ச் ஜவான் ஈவன்ஸ் அண்ட் ஜேடி மெக்டோனா. எப்படியோ ஜீவா நிவாஸ் தான் வின் பண்ணிருப்பான். வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருவான்? பிக் கேஸ் வந்து அட்டாக் பண்ணிருப்பான். எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச். 2 மேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல இந்த மேட்சும் ஒண்ணு. ஓகேவா? அந்த மேட்ச் பாத்தீங்களா? பார்த்தேன். அந்த மேட்ச் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருமே சும்மா அடே பறந்து சண்டை போட்டிருப்பாங்க. அதுவும் ஜீவா நிவாஸ் ஆமா. பாத்தீங்கன்னா ஒரு ரே மிஸ்டீரியோ, ஒரு கோஃபி கிங்ஸ்டன், ஒரு டிராகன் லீ கலந்த மாதிரி ஒரு கலவையில எல்லா மூவ்ஸும் பண்ணிருப்பாரு. ஆனா ஒரு ஃபினிஷர் மட்டும் ரொம்ப நல்லா பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணான். ராண்டி ஆர்டனோட ஆர்கே மாதிரி ஓஜி கட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓஜி கட்டரை போட்டு மேட்சை முடிச்சிருப்பாரு. மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வழக்கம் போல 2 cash. வாரமா பிகாஸ் என்ன பண்ணாரோ அதே மாதிரி இந்த வாரம் வந்து பிகாஸ் வந்து ஜீவா நிவாஸ் அடிச்சு நவுத்திட்டு போயிடுவாரு. போனவனா இருக்கட்டும்ல, வாயை வச்சு சும்மா இல்லாம கூப்பிட்டு வச்சு திரும்ப உண்ட மசாலா வாங்கிடுவாரு. ஆமா, அவன் போயிட்டு இருப்பான். இவன் மைக்க வாங்கி இவ்வளவுதான் உன்னால முடியுமாடா, திரும்ப வா அப்படின்னு சொல்லுவான். இவன் திரும்ப அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிருவான். வாழ வந்து நடந்தான்ற மாதிரியே இல்ல அது. ஆமா, அந்த மாதிரி தான் பண்ணுவாரு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் யாருக்குன்னு தெரியுமா? எஸ், ரே ஃபெனிக்ஸ் vs இது வாயில் நுழையாத ஒரு பேரு. ரே ஃபினிக்ஸ் vs எல் ஃபிஸ்கல் பாத்தீங்கன்னா பிளாக் பவர் ரேஞ்சர் மாதிரியே இருந்தாரு அவரு. ப்ரோ, அவனுக்கு எல்லாமே அப்படிதான் இருப்பானுங்க மெக்சிகோல. இல்ல, இவர் மட்டும்தான் பிளாக் பவர் ரேஞ்சர் மாதிரி இருந்தாரு. மத்த எல்லாமே வந்து ரே மிஸ்டீரியோட அடுத்த வருஷன் மாதிரி இருந்தாங்க மத்த எல்லாரும். நீங்க ரே ஃபெனிக்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே சின்ன வயசு ரே மிஸ்டீரியோ மாதிரியே இருப்பான். ஆமா, கரெக்ட். சோ அவர் வந்து யாரோட தம்பின்னு சொன்னீங்களே, பென்டாவோட தம்பி அவரு. பென்டாவோட தம்பி. ஓகே, அந்த மேட்சும் ரொம்ப சூப்பரா இருந்தது. பட் எல் ஃபிஸ்கல் ரொம்ப வயசானவர்னு நினைக்கிறேன். அப்படியா? ரொம்ப ஸ்லோவா தான் மூவ்மெண்ட்ல. ஆமா, ரொம்ப மூவ்மெண்ட்லாம் ரொம்ப ஸ்லோவா தான் இருந்தது. அந்த மேட்ச் ஓகே தான். பட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகன் மசில் பஸ்டர் போட்டு நம்மளோட ரே ஃபினிக்ஸ் மேட்ச் ஜெயிச்சிட்டாரு. ப்ரோ, அதான் நான் சொல்றேன் பாருங்களேன், கண்டிப்பா ரே ஃபெனிக்ஸ்க்கும் பென்டாக்கும் தான் ஃபைனல் நடக்கும். அதுல பென்டா வின் பண்ணி ரே மிஸ்டீரியோ கூட வச்சு நம்ம ரோமன் அண்ணா கூட மோத போறாரு மெக்சிகோல.
ரோமன் அண்ணன் மெக்சிகோ வருவாரா? இல்ல நடுவுலே சோலோ சிக்கோவ முடிச்சு விட்டுருவாரான்னு பார்க்கணுமே. எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. ஒருவேளை இந்த வைல்ட் கார்டு மாரி வந்து டாமினிக் மிஸ்டீரியோ உள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், வைல்ட் கார்டுல. ம். அவன் கூட ரோமன் ம். அண்ணன் கூட மொத சான்ஸ் இருக்கு. இல்ல அவரு டாமினிக் மிஸ்டீரியோ வந்து என்ன பண்ண போறாரு? அவரு வழக்கம் போல ஃப்ராட் தான் பண்றாரு. அதே தான் இங்கேயும் பண்ண போறாரா? ஆனா ரோமன் கூட மோதுற அளவுக்கு ஒருத்தலாம் இல்ல அவன். ஆமாமா. ரொம்ப மேட்ச் நல்லா இருக்காது. பென்டா பவர்ஃபுல் ப்ரோ. ஓகே, ஓகே. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் பென்டா வந்து செக்மெண்ட் செம்மையா போயிடலாமா? இருக்கும். போயிடலாம். அப்புறம் சோல் ரூக்கா வெர்சஸ் லைரா வால்கெரி. வால்கிரியா. யாஹ்! இன்டர் கான்டினென்டல் மேட்ச்ங்க அது. உமன்ஸோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பா? ஆமா. உமன்ஸ் சாம்பியன்ஷிப் ஐசி டைட்டில். அதுக்கான அதுக்கான மேட்ச். அந்த மேட்ச்சுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. சோல் ரூக்கா வந்து அவங்களோட மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட அவங்க ஃபினிஷர் ஃபினிஷரே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்கேஓ மாதிரி தான் இருக்கும். ஆமா. ஆமா. சோல் ஸ்நாச்சர். அப்படியே அந்த ரிங்ல இது பண்ணி அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணிட்டு ஆர்கேஓ போடுவாங்க. நல்லா இருக்கும். ஆமா. ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ரால பார்த்தீங்கன்னா, ஃபைட் எல்லாம் நல்ல இன்டென்ஸா இருக்கு. ம். ஸ்மாக் டவுன்ல ஸ்டோரி கம்மியா பார்த்தீங்கன்னா, இருக்குல்ல? ஸ்டோரி கம்மியா இருக்கு. ஃபைட் இன்டென்ஸா இருக்கு. ஆனா ம். ஸ்மாக் டவுன்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி தான் அதிகமா இருக்கு. ஃபைட் ஸ்டோரி. அவ்வளவா இல்ல. ம். ஸ்டோரி தான் அதிகமா இருக்கு அதுல. ரால. சாரி ஸ்மாக் டவுன்ல. வந்து இதுல சோல் ரூக்கா ஜெயிச்சிட்டாங்க. சோல் ஓகே. ஸ்நாச்சர் போட்டாங்க. செம மூவ்ங்க அது. பார்க்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஆமா. ஓகேவா? நெக்ஸ்ட் செக்மெண்ட் எல்லாம். ப்ரோ இப்போ அந்த மேட்ச் எதுவுமே ஒரு இன்டர்ஃபரன்ஸ்லாம் யாருமே வரலையா? இதுல கிளீனா சோல் ரூக்காவா? முடிஞ்சதோ? ஆ. ஆஹா! எந்த இன்டர்ஃபரன்ஸ் யாரும் வரல. கிளீனா கிளீனா முடிஞ்சிச்சு. முடிஞ்சது. அந்த லைரா ஆமா. வால்கிரியா பிச்சைக்காரி மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா? அவங்கள தான் கேட்கணும் நீங்க. ம். அது இது இந்த ஹாலோவீன் காஸ்டியூம் மாதிரி இருக்குங்க அது. அந்த ஒரு அந்த பிச்சைக்காரி மாதிரி பாரு. அந்த மாதிரி காத்திக் ட்ரெஸ்ல தான் அவங்க வர்றாங்க. ம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிரான் பிரேக்கர் வைசஸ் ஓபா ஃபெமி. ஓகே. கான்ட்ராக்ட் சைனிங் நடக்க போதா அடுத்த வாரம்? கான்ட்ராக்ட் சைனிங் அடுத்த வாரம் நடக்க போகுது. ம். இனிமே சாட்டர்டே நைட் இல்லையாமே? சண்டே நைட் ஆமா, சண்டே நைட் மெயின் ஈவென்ட். இனிமே இல்ல. இந்த வாட்டி மட்டும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சண்டே நைட் மெயின் ஈவென்ட். ஓ! இந்த ஒரு ஓகே. வாட்டி. ஏன் எதனால அந்த மாதிரி? எனி ரீசன்? அதான் தெரியல. அத ட்ரிபிள்ஸ் தான் கேட்கணும். நான் ட்ரிபிள்ஸ் கால் பண்ணி கேட்கறேன். சரி கேட்டு சொல்லுங்க என்னன்னு. ம். ஓகே. பால் ஹேமன் வந்திருந்தாரு. ம். வந்துட்டு, "தம்பி இந்த பாரு, நீ நெனைக்கிற நேரத்துக்குலாம் சண்ட போட முடியாது. ஒரு மெயின் ஈவென்ட்னா அத பில்டப் பண்ணணும். நமக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் நெறைய பேர் இருக்காங்க. ம். ஸோ, அவங்களுக்கெல்லாம் ஆன்ஸர் பண்ணணும்னா, நீங்க நெனச்ச நேரத்துக்கு ஸ்டேஜ்ல வந்து சண்ட போட்டுட்டு இருக்க முடியாது. ம். இந்த மாதிரி 2 சூப்பர் ஸ்டார் நீங்க சண்ட போடணும்னா, ஃபர்ஸ்ட் பில்டப் குடுப்போம். குடுத்துட்டு மெயின் ஈவென்ட்லாம் ஃபைனல் மேட்ச் வப்போம். அப்ப நீங்க அடிச்சுக்கோங்க. அதுவரைக்கும் தம்பி சுத்த மூட்டு பின்னாடி நில்லு" அப்படின்ட்டாரு. எனக்கு ஒண்ணு புரியல. அவன் டைட்டில் பக்கம் போகாம இருக்கான்னு தெரியல. இந்த ஓபா ஃபெமி. வின் பண்ணிட்டு சும்மாவே சுத்திட்டு இருக்கான். அந்த சைடு இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்குல்ல பிளட் லைன். அதனால ம். இவரோட கோத்து விட்டுட்டு இருக்காங்க. பிரான் பிரேக்கரோட கோத்து விட்டுட்டு இருக்காங்க. இல்லையா அப்ப ஒரு பக்கம் எதுக்கு கண்டெண்டர் மேட்ச் நடக்கணும்? கண்டென்ட் மேட்ச் ட்ரிபிள் ஏங்க. அந்த சைடு மெக்சிகோல நடக்கிறனால ட்ரிபிள் ஏ மேட்சஸ்ல உள்ள சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து மேட்ச் போட்டுட்டு இருக்காங்க. இவரு அதுக்குள்ள எப்படி போக முடியும்? ஆமா. சரி ஸோ பாப்போம். இப்ப எப்பதான் மோத போறான்னு. ஆமா. அதான் கான்ட்ராக்ட் சைனிங் நடக்கும். அதுக்கப்புறம் மோதுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்ல எனக்கு தெரிஞ்சு மணி இந்த பேங்க்ல மோத சான்ஸ் இருக்கு. ஓகே. ஆக்சுவலா 4 வாரம் சும்மா தான் வந்துட்டு இருந்தாரு அவரு. பாட்ட ம். போட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டே இருப்பாரு. வெளியில ஓபா, வச்சு. ஓபான்னு. இவ்வளவுதான் அவரு பண்ணாரு. ஸோ இப்பதான் பார்ப்போம் மேட்ச் எப்ப நடக்குதுன்னு. கடைசி வரைக்கும் 2 பேரும் இப்படி முறைச்சிட்டே நிக்க போறாங்கன்னு நெனைக்கிறேன். ப்ரோ எல்லாம் சின்ன பசங்க. ஆனா எப்படி இருக்கானுங்க பாத்தீங்களா? எல்லாம் வந்து 40 வயசுக்கு மேல மாதிரி இருக்கானுங்க எல்லாரும். நம்ம அவங்கள பத்தி ஆமா. உட்காந்து பேசிட்டு ஓகே. இருக்காங்க. ஜிம்முக்கு போகாம. நம்மளும் ஜிம்முக்கு போலாம். நான் போறேன் ஜிம்முக்கு அடுத்த வாரத்துல இருந்து. ஓகேங்க. நீங்களும் ஓபா ஃபை மாதிரி வாங்க. ம். ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் தான். டிராகன் லீ வெர்சஸ் டாக்டர் வேக்னர் ஜூனியர். யார் ப்ரோ? நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச். டாக்டர் யாருக்கு? வேக்னர் ஜூனியர். டிராகன் லீ வெர்சஸ் டாக்டர் வேக்னர். ஓ இவங்களா மெக்சிகோவா? எஸ் மெக்சிகோ. நம்பர் 1 ட்ரிபிள் ஏல கண்டெண்டர் இருந்து மேட்ச். இருக்காங்க. ஆமா ட்ரிபிள் ஏல இருந்து. அந்த ட்ரிபிள் ஏ நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது தனியா போயிட்டு இருக்கு. ஓ ட்ரிபிள் ஏ கூட நம்ம ஒரு இடத்துல ரிவ்யூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா செம்மையா போகுது ட்ரிபிள் ஏ. நம்ம அண்டர்டேக்கர் தான் கிரியேட்டிவ் ஹெட். ரே மிஸ்டீரியோ தான் மேனேஜர். ஓகே. ரே மிஸ்டீரியோ வந்து ரோமனஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேட்பான் டெவலப்மெண்ட்டுக்காக. அதுக்காக தான் இந்த மேட்ச் நடக்குது. ஓகே. ஸோ இது பத்தி இதுலயும் ஸ்டோரி லைன்ஸ்லாம் இருக்கு. இது ஸ்ட்ரீமிங் இல்லல்ல? நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் இல்லல்ல? தெரியல நான் அதை ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் பார்த்து சொல்றேன் நானு. ஓகே. நம்ம வியூவர்ஸ் அத கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கும் நம்ம ரிவ்யூ போடலாம். நல்லா ஆமா. இருக்கும். ஸோ இதுல டிராகன் லீ வின் பண்ணிட்டாருங்க. ஆபரேஷன் டிராகன். ஆபரேஷன் அவங்க டிராகன். ஆமா. அவங்க போடுற
ஸ்மாக்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபினிஷர் மூவ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூனிக்கா இருக்கு. நல்லாவும் இருக்கு பார்க்கறதுக்கு. ப்ரோ அவன் வந்து அந்த ரன்னிங் ஹூரிக்கான மாதிரி நல்லா 4 ரவுண்ட் சுத்திட்டு கையை ஹாமர் லாக் போடுவான். அதானே போட்டான்? ஆமா. அதான் போட்டான். நான் சொல்றது என்னன்னா, அந்த ட்ரிபிள் ஏன்ல வந்திருக்காங்கல்ல, ஆமா. மெக்சிகன்ஸ், லுச்சடோர்ஸ். ம். அவங்க போடுற ஸ்மாக்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றேன். ஆமா. ஆக்சுவலா செம்ம இது ப்ரோ அது. அதே மாரி சிஎம்எல்எல்னு கூட ஒண்ணு இருக்குது. அதுவும் லுச்சாஸ் தான். ஓகே. சரி இது எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஆனா ராஸ் நீங்க சொன்ன மாரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது. ரால வந்து ஃபைட்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. ரால ஃபைட்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் ம். ஸ்மாக்ல பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஓல்டர் பீப்பிள்ஸா அதனால கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. அதுல ஸ்டோரி நல்லா பில்டப் பண்றாங்க. ம். ரால வந்து ஃபைட்லாம் இன்டென்ஸா இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, ரால தான் யங் பீப்பிள்ஸ்லாம் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆமா. அதனால இதுல ஃபைட் இன்டென்ஸா இருக்கு. அண்ட் ஸ்மாக்டவுன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோரி இன்டென்ஸா இருக்கு. ஸ்டோரி இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போறாங்க. ஆக்சுவலா ரே ஃபெனிக்ஸ் ஸ்மாக் டவுன் தான். ஆனா ரால என்ன பண்றான்னு தெரியல. ம். ஓகே. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஆ. ரொம்ப புடிச்ச மேட்ச். அதாவது இதான் ஃபைனல் மேட்ச். ஆக்சுவலி இது மெயின் ஈவென்ட் கிடையாது. ஆனா ஃபைனலா ரிங்குக்குள்ள நடந்த மேட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா, ம். செம மேட்ச்ங்க. 90ஸ் கிட்ஸ்க்குலாம் ரொம்ப புடிச்ச ரே புடிச்ச மிஸ்டீரியோ. ஃபேவரட்டான ரெஸ்லர். ரே மிஸ்டீரியோ போயக்கா 619. எஸ் தி லெஜெண்டரி ரே மிஸ்டீரியோ வெர்சஸ் சாட் கேபிள். ம். அதாவது எப்படின்னா, ஒரு பழைய கர்ட்டங்களுக்கும் ரே மிஸ்டீரியோக்கும் நடந்த மேட்ச திரும்ப நம்ம கண் முன்னாடி காமிச்சுட்டாங்க. செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததுங்க. 2 619 போட்டாருங்க. அதுக்கப்புறமும் நம்ம சாட் கேபிள் ஜஸ்ட் வின் பண்ணிட்டாரு. ஆனா 619லாம் ஒரு பெரிய ஃபினிஷர் கிடையாது. ஆனா அதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுருந்தோம் ஒரு காலத்துல. பெரிய ஃபினிஷர் கிடையாது தான். பட் அவர் சைஸுக்கு அது பெரிய ஃபினிஷ் தான். யோசிச்சு ம். பாருங்க. அவர் வந்து பிராக் லெஸ்னர் மாதிரி எல்லாம் யாரையும் தூக்க முடியாது. ஜான் சீனா மாதிரி யாரையும் தூக்க முடியாது. ஆமா. சோ அவரோட ஹெய்ட்டுக்கு எது கரெக்ட்டா இருக்குமோ அத அவர் எனக்கு எங்க போட்டாரு. எட்டுதோ அங்க வெட்டுங்களே. ஆமா. சிங்கப்படத்துல சொல்ற மாரி. அவரோட அவரோட மூன் சால்ட் வேற போட்டாரு. சூப்பரா இருந்தது. பழைய மாதிரி சப்மிஷன் லைக் மூலியமா நல்லா முடிஞ்சதா? ஹெய்ட்டா சப்மிஷன் மூலியமா இருந்தது. ஆங்கிள் லாக். ஆங்கிள் லாக். ஆங்கிள் லாக்கா மாத்திட்டாங்கல்ல. ஆமா. நீங்க மேட்ச் பார்த்தீங்களா? இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ரொம்ப ஆ. இன்ட்ரஸ்டிங்கான மேட்ச்ங்க அது. நல்லா தான் போச்சு. ரே மிஸ்டீரியோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 வருஷம் ஃபைட் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? என்ன வயசு ஆகுது அவருக்கு? இன்னும் ஸ்லோ 2 ஆயிட்டான் வருஷம் ப்ரோ ஃபைட் ரே மிஸ்டீரியோ பண்றதுக்கு? இப்போ. ம். 50 ஆயிடுச்சு. ஆமா 50 ஆயிடுச்சு. இனிமே ஃபைட் பண்ணி ஆ. இன்ஜுரிலாம் வந்தா ரெக்கவர் ஆகவே டைம் ஆகும் உங்களுக்கு. ஆமா. அதான் சொன்னானே எனக்கு தர வேண்டிய புஷ்ஷ வந்து நீங்க பையனுக்கு குடுங்கன்னு சொல்லிட்டானாமே ஒரு 2 வருஷம் முன்னாடி. என்ன ஆமா. கான்சன்ட்ரேட் பண்றத விட்டுட்டு என் பையன கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான் அவன். கிரியேட்டிவ் கிட்டயே. டாமினிக் மிஸ்டீரியோ வந்து டர்ட்டி டாமா தான் இருக்காரு. டர்ட்டி டாம். ஹீலா தான் இருக்காரா? அவர் வந்து ஹீலா இல்ல ஹீல் வந்து தான். ஹீரோவா? ஹீல். ஹீல். என்ன பார்த்தா எனக்கு கோமாளி மாரி தான் தெரியுது அவரு. அவர் அந்த மாதிரி காமிச்சிட்டாங்கன்னு நெனைக்கிறேன் இல்ல? இல்ல ப்ரோ நல்லா அந்த ஹீல் நல்லா ஒர்க் ஆகுது அவனுக்கு. இப்ப ரே மிஸ்டீரியோ மட்டும் ஹீல் பண்ணவே இல்ல. இது ஆமா ரே வரைக்கும். மிஸ்டீரியோ ஆமா ஹீலே கிடையாது ரே மிஸ்டீரியோ. ஹீல் ஆனா பண்ணதே இல்ல அவன். WCWன்னு ஒண்ணு இருந்துச்சு தெரியுமா? அப்ப அந்த எண்டுல வந்து மாஸ்க ரிமூவ் பண்ணிட்டு ஹீலா மாறுனாரு. ஆனா ஓகே. அதுக்குள்ள WWF அத வாங்கிட்டாங்க. அதனால தான். கரெக்ட்டான டைம்ல வந்து மாத்திட்டாங்க. WWEல இது வரைக்கும் ஹீல் டர்ன் பண்ணாத 2 பேரு ரே மிஸ்டீரியோவும் ஜெஃப் ஹார்டியும் மட்டும் தான். இங்க மத்த எல்லாமே ஹீல் டர்ன் பண்ணிருக்காங்க. மத்த எல்லாம் ஹீல் டர்ன் பண்ணிட்டாங்க. ஓகே. ஃபைனல் ஈவென்ட், மெயின் ஈவென்ட். மெயின் ஈவென்ட் பிளாஸ்டான ஈவென்ட்ங்க. டெட்லைன் தானே. பிளட் லைன் That's a தான். bloodline. ஊசோ பிரதர்ஸ். OTC, The Usos brother, Solo Sikoa, Jacob Fatu. ஜேக்கப் பட்டு. ஆனா இந்த LA Knight. குடும்பத்துக்குள்ள ஒரு சூரிய வம்சம் மாதிரி அவன் என்ற குடும்பமே கிடையாதுன்ற மாதிரி எல்லையா நீ உள்ள வரும். என்ற குடும்பத்துல எல்லாம் வந்தாச்சு. அவன் எதுக்கு நுழைஞ்சான்னு தெரியல. சோ அவரும் உள்ள வந்திருப்பாரு. சோ ஊசோ பிரதர்ஸ் டெலிவர்ஸ் சோலோ சிக்கோ டு OTC. டெலிவர் பண்ண தான் போவாங்க. ஆனா நடந்தது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற. அதுதான் ப்ரோ என்ன ஆச்சுன்னா போன வாரம் வந்து ஜே ஊசோ வந்து மெயின் ஈவெண்ட்ல சோலோ சிக்காவை பீட் பண்ணிருப்பார்ல. அப்படி நான் உன்னை ஜெயிச்சிட்டேன்னா நீ பிளட் லைன் சேரும் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஜே ஊசோ வின் பண்ணிட்டாரு. சார் அதனால ரோமன்ஸ் வந்து சோலோ சிக்காவை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு இருக்காரு. ஊசோ சொன்ன மாதிரியே சோலோவை ரோமன் முன்னாடி நிறுத்திட்டாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். சோலோ சேர்ற மாதிரி தெரியல. ரோமன் எதிர்த்து பேசுற மாதிரி இருந்துச்சு. உடனே ரோமன் அட்டாக் பண்ண ஜேகாஃபர்ட் குறுக்க வந்து சோலோவை அட்டாக் பண்ணிடுவாரு. அப்ப ரோமன் என்ன பண்ணுவாரு, நீ ஏன் நான் சொல்லாததான் செய்யறேன்னு சொல்லி ஓரமா மூட்டு நில்லுன்னு சொல்றாரு. அவரும் ஓரமா மூட்டு நின்றுவாரு. அங்கதான் ட்விஸ்ட். சோலோவை திருப்ப எழுப்பி ஒரு காப்பத்த எல்லை நைட் வருவார்ல, அவரும் இந்த மசாலா வாங்கிடுவாரு. ஓகேவா? அப்புறம் சோலோவை எழுப்பி நீ எல்லை நைட் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லை நைட் அட்டாக் பண்ற மாதிரி ரோமன் அண்ணாவே அட்டாக் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் சோலோவாவே ஊசோஸ் அட்டாக் பண்ண ஜேக்கப் போட்டு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் எல்லை நைட்டு கடைசி உள்ள பூந்து நம்ம அண்ணனையே மட்டையாக்கிடுவாரு. எத்தனை தடவை பிட்ரே பண்ணுவாங்க. இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னன்னா சோலோ சிக்கோ அந்த ஃபேமிலி விட்டு வெளில போறத விட நம்ம ரோமன் அண்ணா வந்து அந்த ஃபேமிலி விட்டு வெளில போயிடலாங்க. அவரை வந்து ட்ரைபல் சீஃப் அவருக்கு
ட்ரைபல் சீஃபே வேணான்றேன். அவரதான் எல்லாம் பிட்ரே பண்றாங்கன்றேன். அதாவது அவர் பிட்ரே பண்றாங்க. பிட்ரே பண்ணி திரும்ப அவங்க கூட சேர்றாங்க. ஆனா பிட்ரே பண்ணி திரும்ப சேராத ஒரே ஆள் சோலோ மட்டும்தான். சோலோ மட்டும் தான். ஊசோஸ் அது பிட்ரே பண்ணிருக்காங்க. முக்கியமா சொல்ல மறந்துட்டேன். இந்த செக்மெண்ட்ல டபுள் டர்ன் நடந்திருக்கு. சோலோ சிக்காவா வந்து பேபி ஃபேஸா மாறிட்டாரு. ரோமன் ரெயின்ஸ் திரும்ப ஹீலா மாத்தி ரோஸ்டர் WWE அபிஷியலி ஹீல் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எதுனால அவர் ஹீல் இப்போ? அவர் ஹீல் மாதிரி தெரியலையே. அதாவது ஹீல் தான் ப்ரோ. ஆனா ஃபேன்ஸ் வந்து சேர் பண்றாங்க. எஸ், சோலோ சிக்கோவா ஃபேன்ஸ் சேர் பண்ணாங்க. சேர் பண்றாங்க. பேபி ஃபேஸ் திரும்ப ரோமன் ரெயின்ஸையுமே சேர் பண்றாங்க. ஓடிசின்னு. ஓகே ஓகே. அதனால ஓகே, தான் இதான் சொல்றேன். ஃபைனல் ஈவென்ட். பிளாஸ்டான ஈவென்ட். ரொம்ப ரா வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இந்த வீக். சோ நெக்ஸ்ட் வீக் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அத சொல்லுங்க. அடுத்த அப்படியே வாரம் என்ன திரும்ப அண்ணா segment வருவாரு. முடிச்சிடலாம். ரிப்பீட்டு திரும்ப 4 பேர் கூப்பிட்டு வச்சு பேசுவாரு. நடக்கும். அதே மாதிரி ஜீவான் ஈவான்ஸ்க்கும் வேறையானுக்கும் மேட்ச் நடக்கும். பிக் கேஸ் வருவாரு. ஜீவான் ஈவான்ஸ் அட்டாக் பண்ணுவாரு. ஜட்ஜ்மெண்ட் உள்ள வருவாங்க. ஸ்டெப்னி வேகவர் பிக்கி லென்ச் அடிப்பாங்க. நாம இப்படிதான் அப்புறம் வந்து நினைச்சிட்டு இருந்தோம் லாஸ்ட் வீக்கும். பட் ஆனா இந்த வாரம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அந்த ஆமா, மாதிரி நெக்ஸ்ட் கொஞ்சம் வீக் இதுவா என்ன போச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஆ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க, போனா முடிச்சிடலாம். கண்டிப்பா நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் சொல்றேன். அது கண்டிப்பா நல்லா இருக்கும். ஓகே, நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச். ஓகே, ஆமா செமிஃபைனல்ஸ் நடக்க போகுது. ஆமா. எப்போ நான் ஓகே நான் வெயிட் பண்ற மொமெண்ட் எதுனா எப்போ அண்ணன் தம்பி மோத போறாங்கன்னு தான். ஓகே, நான் வெயிட் பண்ற மூமெண்ட் வந்து சோலோ சிக்கோ அண்ட் எல்ஏ நைட் காம்போ எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுது அந்த ஃபேமிலிக்குள்ள அப்படின்றது ஆமா தான். ப்ரோ. இன்னும் ஒரு ஆள் சேரும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஜாக்கப் ஃபோர்ட் சேர்ந்துருவான்னு நினைக்கிறேன். ஆனா ஜாக்கப் ஃபோர்ட்டும் கண்டிப்பா. ஒரு மாதிரி தனியா தான் சுத்திட்டு இருக்கான். சமோன் வேர்வல்ஃபு. ஆமா, தனியா தான் சுத்திட்டு இருக்காரு அவரு. எனக்கு ஆ தெரிஞ்சு ஜாக்கப் போட்டு போய் எல்ஏ நைட் கூட சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட் வீக் ஏதாவது பிட்ரேல் நடந்தாலும் நடக்கும். வேணா பாருங்க. NXTல வேற ஜில்லா ஃபாட்டு வந்துட்டாரு. ஜில்லா ஃபாட்டு ஓகே, ராக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நான் தாண்டா ராக் அவரை பத்தி அப்படின்ற மாதிரி. அவரை பத்தி நம்ம தனியா பேசலாம். ஓகே, நம்ம ம். இதோட பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கலாம். அதுவரை ஓகே. உங்களிடமிருந்து விடைபெறுவது அடுத்து உங்கள் ஸ்மாக் புவி. டவுன்ல சந்திப்போம். எஸ், மேக்டோனல் சந்திப்போம். அதுவரை யூ கான்ட் see me. பை. ஈட்